குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1 ஏப்ரல் 2026 புதன்கிழமை. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிக்கான தினப்பலன். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 12ல் கன்னியில் சந்திரன் சூரியன் உத்திரம் நட்சத்திரம் அமர்ந்திருக்கு. சூரியன் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டில் மீனத்தில் சூரியனுடன் சனியுடன் மறைவில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான சூடு உணர்வீங்க. அது ஒரு விதமாக உடம்புல ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கும், ஒரு மந்தத்தை உண்டாக்கும். அது உடல் அளவில் ஒரு சோர்வை உண்டாக்கும். உங்கள் எதிரிகள் வலிமை பெறுவார்கள். சூரியனும் சனியும் உங்கள் 12ஆம் பார்வையாக கண்ணியை பார்ப்பது அதில் உள்ள சந்திரனை பார்ப்பது மன அளவில் ஒரு விதமான ஆற்றல் இழப்பை நீங்கள் செலவிடுறதை உணர்வீர்கள். இருந்து உங்களோட துணையாருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். மேஷத்தில் இருக்க உங்கள் ராசிநாதன் அதோடைய 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்ப்பது மேலும் பலம், அழகு, காதல், தாம்பதிய இணைப்பு, நெருக்கம் இதெல்லாம் மேலோங்கும். 5ஆம் இடத்துல கும்பத்தில் கூட்டு கிரகம் செவ்வாய், புதன், ராகு இணைவு குழந்தைங்களுடைய கல்வி ஆற்றல்லாம் ஒரு விதமான துடிப்புடன் இருக்கும். அதில் ஏற்பட்ட தடைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தாயார் உடல்நிலையும் மண்மனை வீடு தான் போன்ற விஷயங்களையும் மெதுவான வளர்ச்சி அதிகமாக ஏற்பட்டது தடை கொண்டு தான் நகரும். தந்தையாரின் உடல்நிலை மேம்படும். செய்யும் தொழில் வேலையில் ஒரு விதமான செலவினங்களை தான் ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து கன்னியில் 11ஆம் இடத்துல சூரியனின் உத்திர நட்சத்திரம் அமர்ந்திருக்கு. அதனால் மாணவரின் கல்வி, உங்களோட குழந்தைங்களுடைய கல்வி, ஆரோக்கியம், படைப்பாற்றல், சிந்தனை இதெல்லாம் லாபம் முடியுதா நீங்கள் நினைத்தா கூட அதில் ஒரு ஆக்ரோஷம், ஒரு மெதுவான நகர தன்மை கொண்டு தான் இருக்கும். செவ்வாய் பகைகிரமன் செவ்வாய் 8ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பது வரவு 8 செலவு 10 மாதிரி தான் இருக்கும். தந்தை உடல்நிலை கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாயார் உடல்நிலையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் 2 கூடியவன் 8இல் இருப்பது மிதுனத்தில் இருக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு 7ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பது தன குடும்ப வாக்கில் ஒரு சிறப்பு நிலை தான். உடல் ஆரோக்கியம் மேம்பட உங்கள் எதிரிகள் வலு இழப்பார்கள். செய்யும் வேலை தொழிலில் உங்கள் குழந்தைகளின் நலன் சார்ந்து தான் அந்த நினைப்போடு தான் அவங்க செய்யும் தொழில் வேலையில் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த வளர்ச்சி ஒரு மெதுவான போக்கு தான் நகரும். மற்றபடி இன்றைய நாள் ஒரு மெதுவான நாள் தான். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நட்பு வட்டத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் வீட்டில் கன்னியில் சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. சூரியன் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சனியுடன் இருந்து அது 2 கிரகமும் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் வீட்டை பார்ப்பது உங்கள் தாய் வழி உறவு, தந்தை நலன் சார்ந்த உங்கள் தொழிலுக்கு வளர்ச்சி அடைவதாக இருக்கும். அந்த வளர்ச்சி மெதுவாக நகரும். செய்யும் தொழில் வேலையில் அது முன்னேற்றத்தில் ஒரு வேகம் இருக்கும். ஆனால் ஒரு மந்தத்தனமும் கூட இருக்கும். அது உடல்நிலை மனநிலையும் ஒரு சிறு சலசலப்பை உண்டாக்கும். உங்கள் சகோதரி உறவுகள் மேம்படும். குழந்தைங்க ஆரோக்கியம், கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், பணம், நிதி, புதிய முதலீடுகள் மேம்படும். மண்மனை, வீடு, வாகனம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்திலையும் கோபம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.